Assalamualaikum and welcome from Natkamanam. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு குட்டி ஈவினிங் vlog-ம் ஒரு ஸ்பெஷலான ரெசிபியும் ஷேர் பண்ண போறேன். ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். ஆனா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிஷியல் உள்ள ரெசிபி. இன்னைக்கு வந்து நான் ஒரு சூப்பரான ரொம்ப ஹெல்த் பெனிஃபிஷியல் உள்ள ஒரு தானியம் பத்தி தான் பேச போறேன். அதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ரெசிபியும் பார்க்க போறோம். என்னதுன்னா சொர்க்கம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியாதவங்களும் இருக்கலாம், அவங்களுக்காகவும் சொல்கிறேன். சொர்க்கம் வந்து தமிழில் வந்து வெள்ளைச்சோளம்னு சொல்லுவோம், இல்லைன்னா வந்து சில பகுதிகளில் இந்தியாவிலலாம் ஜோவர்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து ரெசிபி பார்க்க போகிறோம். இதோட ஹெல்த் பெனிஃபிஷியல் எல்லாம் நான் சொல்ல போகிறேன். இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புனீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்கும் தரேன், அதையும் நீங்கள் படித்து பார்க்கலாம். இது வந்து non-GMO அண்ட் gluten ஃப்ரீ டயட் கன்சியூம் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு சாய்ஸ். அப்புறம் வந்து டயபெட்டிக் பேஷண்ட், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நான் வீட்டில் வந்து ரொம்ப நாள் ட்ரை பண்ணி அதோட ரிசல்ட்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ தாராளமாக இதை வந்து கன்சியூம் பண்ணலாம். இன்றைக்கோட ரெசிபி வந்து மரவள்ளி கிழங்கும் இந்த சொர்க்கம் ஃப்ளோர் வச்சு தான் நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டின்னர் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். அதுக்கு முன்னாடி நான் குட்டீஸ் கூட பெட்ஸ் கூடலாம் விளையாடுற வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே வந்து நிறைய ரேபிட் இருந்தது, ஒரு 30+ ரேபிட் இருந்தது. அப்புறம் வந்து கூஸ் இருந்தது. எல்லாமே பெட்ஸும் இப்போ வந்து குறைஞ்சிருச்சு. கோவிட் டைமில் வந்து நிறைய பெட்ஸ் வந்து எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து புதுசாக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற மெம்பர்ஸ் தான் இந்த குட்டி ரேபிட்ஸ். இவங்க கூட தான் என்னோடய கிட்ஸ் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாண்டுட்ருக்காங்க. கிட்ஸ்க்கு வந்து நம்ம பெட்ஸ் கொடுக்கறது வந்து ஒரு நல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு நிறைய நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுக்கும். அந்த சூழ்நிலை நம்மளுக்கு இருந்ததுன்னா தாராளமாக அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் பெட்ஸ் நம்ம வந்து வளர்க்க விடலாம். சின்ன பசங்க வந்து பெட்ஸ் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதனால நிறைய நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு கற்றுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள சூழ்நிலையில் முக்கால்வாசி நேரம் வந்து கிட்ஸோட டைம் எல்லாமே டிஜிட்டல் டிவைசஸில் தான் போகுது. ஸோ அந்த இதிலேருந்து கொஞ்சம் டிவர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சோன்னா அவங்களோட டைம் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக அவங்க வந்து பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, குட்டீஸ் கூட விளையாண்டு முடிச்சுட்டு ஈவினிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கான டின்னர் வந்து இந்த மரவள்ளி கிழங்கும் இந்த சொர்க்கம் ஃப்ளோர் வச்சு தான். மரவள்ளி கிழங்கு வந்து நல்லா அவிச்சாச்சு. இது தான் நான் சொன்ன சொர்க்கம் ஃப்ளோர். இது வந்து ஆர்கானிக் சொர்க்கம் ஃப்ளோர். இது வந்து ஆன்லைனில் வாங்கினது தான். நான் வந்து ஆன்லைன் லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன், தேவைப்பட்டவங்க வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த ஃப்ளோரும் மரவள்ளி கிழங்கு வந்து அவிச்சுன்னு சொன்னால அதுவும் வச்சு ஒரு ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். மரவள்ளி கிழங்கு வந்து நல்லா அவிச்சிட்டோன்னா அது வந்து ஜஸ்ட் நம்ம நசுக்கி விட்டுட்டு அப்புறம் வந்து அதில் வந்து இந்த ஃப்ளோர் நம்மளுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க. அப்புறம் வந்து நான் அதில் ஃபைனாக சாப் பண்ண வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் காரத்துக்கு வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணேன். அப்புறம் வந்து வாசத்துக்கு நம்ம கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த திங்ஸ்லாம் வந்து ஆப்ஷனல் தான். நம்மளுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் பிடிச்சா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்திலாம் சுடுற மாவு பதத்துக்கு வந்து நம்ம இதை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ரொட்டி மாதிரி தட்டி இதை வந்து நம்ம வந்து வாட்ட போகிறோம். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள் தான், பட் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. குட்டீஸ்க்கெலாம் நம்ம செஞ்சு கொடுக்குறதுனா இதில் வந்து நம்ம தேங்காய் பூ அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம். இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அவங்களும் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை அவங்களுக்கு இந்த காரம்லாம் பிடிக்காதுன்னா நம்ம வந்து இதை வந்து இனிப்பாக கூட செய்யலாம். காரம் வெங்காயம் அதெல்லாம் ஆட் பண்ணாமல் நம்ம வந்து ஜஸ்ட் கிழங்கும் அந்த மாவு கூட வந்து பால் அப்புறம் வந்து சுகர் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதே மாதிரி ரொட்டியும் செய்யலாம். குட்டீஸ் கூட இதை வந்து நம்ம ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது.
இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம தட்டிட்டு வாழை இலை எடுத்துக்கலாம். வாழை இலையில் வந்து ஆயில் தடவிட்டு அதை வந்து நம்ம மாவை வந்து இதில் வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ண வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். ஒரு வாழை இலை எடுத்துகிட்டு நம்ம வந்து அதில் வந்து எண்ணெய் தடவிட்டோன்னா ஒரு நம்மளுக்கு தேவையான அளவு போல் சைஸ் எடுத்துகிட்டு ஜஸ்ட் அதை வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தோன்னா அது நல்லா எவ்வளோ தின்னாக முடியுமோ அவ்வளோ தின்னாக நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக கொஞ்சம் அதை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஹார்டாக இல்லைன்னா கையில் வந்து ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம தண்ணியில் வந்து கையை வந்து டிப் பண்ணிட்டோம் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணோன்னா நல்லா வலுவலுன்னு அழகான தின்னான ஒரு ரொட்டி வந்து ரெடி ஆகிரும். இது வந்து ஒரு பேன் வந்து நம்ம நல்லா ஆக்கிட்டு அதில் வந்து நெய் தடவிட்டு இதை வந்து அதில் அப்படியே நம்ம திருப்பி வச்சுருவோம். ஸோ அது வச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் சென்று அந்த இலையை எடுத்தோன்னா இலை வந்து ஈஸியாக வந்துடும், அந்த ரொட்டியில் ஒட்டாது. நம்ம வந்து நல்லா ஒரு தவா வந்து நல்லா சூடாக்கிக்கலாம். சூடானதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்மளுக்கு நெய் இல்லை பட்டர் பிடிச்சதுன்னா பட்டர் கூட தடவிக்கலாம். பட் ஹெல்த்தியான இதுனா இந்த மாதிரி நெய் யூஸ் பண்ணிட்டோன்னா இன்னும் ஹெல்த்தியாகவே இருக்கும். அப்படி நெய் வேணான்னு நினச்சோன்னா நெய் இல்லாமல் கூட செய்யலாம். நம்ம நான்ஸ்டிக் தவாவில் செஞ்சோம்னா நெய் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, ஒட்டாமல் நல்லா வரும். நெய் வந்து நான் ஜஸ்ட் வாசத்துக்காக மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட் கொஞ்சமாக நம்ம ப்ரஷ் பண்ணிக்கிட்டால் போதும். அதில் வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிருந்த ரொட்டியை வந்து இலையோடு வச்சுட்டு அப்புறமா இலையை நம்ம ரிமூவ் பண்ணோன்னா இலை வந்து நல்லா வந்துடும். ஸோ ரொட்டி வந்து அப்புறம் நம்ம 2 சைடும் ஃப்ளிப் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சா போதும். மரவள்ளி கிழங்கு வந்து ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு. ஸோ வந்து நம்ம மாவு மட்டும்தான் நல்லா வேகணும். இதில் இந்த மாதிரி நம்ம 2 சைடும் ஃப்ளிப் பண்ணி நல்லா வேக வச்சுக்கிட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரொட்டி வந்து ரெடி ஆகிரும். இது என்ன வெஜிடபிள் கூட்டு, பொரியல், அப்புறம் சட்னி, கிரேவி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். சும்மா அப்படியே சாப்பிட்டா கூடவே ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிப்பியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம ஃபுல்லாக ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக இதுவே லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டோன்னாலுமே ரொம்ப நல்லது. ஸோ நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது யாரும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என் கூட வந்து காமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் டேக் கேர், பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.